இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த செய்தியின் தலைப்பு, விடாமுயற்சியோடு செய்கிற ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். பலவந்தம் பண்ணுதல் என்றால் கட்டாயப்படுத்துதல் என்று அர்த்தம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று கூறுகிறார். இதன் அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் மிக எளிதாக சென்று விட முடியாது. அதற்கு மிகுந்த பிரயாசம் பண்ண வேண்டும், தீவிரமான முயற்சி செய்ய வேண்டும், தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல போராட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். குறிப்பாக பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்றும் கூறுகிறார். அப்படியானால் அர்த்தம் என்ன? விடாமுயற்சியோடு போராடி ஜெபிப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்வார்களாம். அதன்படி பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல விரும்புபவர்கள் போராடி ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும். தங்களுக்கு தேவையான காரியத்தை எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஜெபத்தின் மூலம் உடைத்து போட்டுவிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிற வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பலவந்தமாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாவமான காரியங்களாக தான் இருக்கின்றன. கத்தி முனையில் ஒருவரை பலவந்தப்படுத்தி அவர்கள் கையில் உள்ள பொருட்களை எல்லாம் இன்றைக்கு பறித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். தனியாக செல்லும் பெண்களை பலவந்தப்படுத்தி கடத்தி சென்று கற்பழித்து விடுகிறார்கள். இப்படி வலுக்கட்டாயமாக செய்கிற காரியங்கள் எல்லாம் பாவமான காரியங்களாக தான் இருக்கின்றன. ஆனால் அதற்கும் பலவந்தமாக ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. பலவந்தமாக செய்கிற பாவ காரியங்கள் பாதாளத்துக்கு நேராக மனிதர்களை கொண்டு செல்கிறது. ஆனால் பலவந்தமாக ஜெபிக்கிற ஜெபம் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது. யாக்கோபு அலைந்து திரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தார். அது என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதுதான். கஷ்டமான இந்த உலகத்தில் கரை சேர வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் விடாப்பிடியாக ஜெபித்து பலவந்தமாக அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு தீர்மானித்தார். அதன்படி ஆண்டவரை நோக்கி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன் என்று போராடி ஜெபித்து ஆண்டவரை பலவந்தப்படுத்த அவர் ஆரம்பித்தார். யாக்கோபு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த இந்த பலவந்தமான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். சுருக்கமாக சொல்ல போனால், விடாமுயற்சியோடு போராடி கட்டாயப்படுத்தி ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை ஜெபத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டார் என்றே சொல்லலாம். யாக்கோபுடைய ஜெபம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவம் மற்றும் தடைகளை நீக்கி பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி தீவிரமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. தேவனுக்காகவும் அவருடைய ராஜ்ய மேன்மைக்காகவும் மிகப்பெரிய காரியங்களை செய்தவர்கள் எல்லோருடைய வாழ்க்கை சரித்திரங்களை பரிசுத்த வேதாகமத்திலே படித்து பார்த்தால் அவர்கள் எல்லோருமே ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை பலவந்தப்படுத்தி, அதாவது கட்டாயப்படுத்தி ஆண்டவரிடம் சாதித்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரிகள். மோசே, எலியா, தானியேல் போன்றவர்கள் எல்லாம் நேரம் காலம் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். தங்களுக்கு தேவையான வெற்றியை, தங்களுக்கு சாதகமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றே ஆக வேண்டும் என்கிற வைராக்கியம் அவரிடம் காணப்பட்டது. ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை. அவர்கள் எதற்காக தன்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட தேவன் அவர்கள் மூலமாய் பல அற்புதங்களை செய்து காட்டினார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மோசேயை போல, எலியாவை போல, தானியேலை போல விடாப்பிடியாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவரை பலவந்தப்படுத்தி காரியங்களை சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யமும் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி விடாமுயற்சியுடன் ஜெபிப்பதுதான். ஜெபிக்கிறவர்கள் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. மோசே ஆண்டவரிடம் தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக ஆண்டவரிடமே சவால் விட்டார். ஒன்று, எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று ஜெபித்தார். மோசேயை நேசித்த ஆண்டவர் மோசேயின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். பலவந்தப்படுத்தி ஜெபிப்பது என்பது இதுதான். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிப்பது. எலியாவின் ஜெபமும் ஆண்டவரை கட்டாயப்படுத்திய ஒரு ஜெபம்தான். நீரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டும் என்று ஆண்டவரையே நோக்கி பார்த்து சவால் விட்டார். ஆண்டவர் எலியாவை கைவிடவில்லை. இவர்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரிகள். நமக்கு இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஜெபத்திலே போராட்ட குணம் உள்ளதா என்பதை கவனித்து பார்த்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை யுத்த ஜெபங்களாக மாற்றினால் ஆண்டவரிடமிருந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம்.
ஆண்டவரை கட்டாயப்படுத்தி நாம் கேட்கிற காரியங்கள் எப்படிப்பட்டவை என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே நியாயமாக நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை இரக்கத்தோடு கூட அவர் நமக்கு கொடுத்து நம் ஜெபங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிடிவாதமாக ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபியுங்கள். ஜெபமே ஜெயம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிப்பது குறைவான ஜெபமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உம்மை பலவந்தப்படுத்துகிற அளவுக்கு போராட்ட குணமுள்ள ஒரு ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்மை போலவே நாங்கள் போராடி ஜெபித்து சிலுவையை நீர் ஜெயித்தது போல நாங்களும் போராடி ஜெபித்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும். அதற்காக எங்களுடைய முழங்கால்களை முடக்கி உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோம், பலவந்தப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.